சேலம் பவுன்சர்ஸ். ஹலோ ஃபோக்ஸ், நம்ம கேவுக்குள் சேலம் பவுன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் செலிப்ரிட்டினா உங்களுடைய வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு பவுன்சர்ஸ் தேவைப்படுறாங்கன்னா சேலம் பவுன்சர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபீமேல் வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். பவுன்சர்ஸ் எதுக்காகனா விஐபியோட சேஃப்டிக்காக தாங்க. உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் அதிகமான கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேலம் பவுன்சர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். ஃபேமிலி ஃபங்க்ஷன் மட்டும் இல்லைங்க, ஏதாவது பொலிட்டிக்கல் மீட்டிங் இல்லை நியூ கார் பை பண்ணுறீங்கன்னா ஷோரூமில் இருந்து அப்போ நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பவுன்சர்ஸ்னா ரக்கடாக இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே பணிஞ்சு பேசுவாங்க, கைட் பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட ஹெல்ப்ஸ் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட 150 பவுன்சர்ஸ் மேல இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனலா சொல்லணும்னா இவங்க கிட்ட பேசின வாட்டி தான் இவங்களோட கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சு. பொதுவா எல்லா வேலையிலயும் கஷ்டங்கள் இருக்கும், ஆனா இவங்க கிட்ட பேசின வாட்டி தான் தெரிஞ்சு மக்கள் வந்து இவங்களை எப்படிலாம் பேசுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சேலம் பவுன்சர் சூப்பர்னே சொல்லலாம். மக்கள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்றதும் சரி, பணிவா நடந்துக்கிறதும் சரி, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னதான் ஒர்க்ல அவங்க கண்ணா இருந்தாலும் சுத்தி இருக்கிற மக்கள் கிட்டயும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் அகைன் சொல்றேன், 150க்கும் மேற்பட்ட பவுன்சர்ஸ் இவங்களால ஏற்பாடுபடுத்தி தர முடியும். சோ விஐபிஸ் மறந்துடாதீங்க. நான் சேலம் பவுன்சர்ஸ் பத்தி சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்தது நானும் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு கோகுல்.